என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நானோ சென்ன பாடிடுவேன், நானோ சென்ன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் வசனம் 1-11 வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் கழுதை குட்டியையும் அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களையும் போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு என்றார்கள். நாம் ஜெபம் செய்வோமா? யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை நோக்கி வெற்றி பயணம் செய்தீரே. குருத்தோலை ஏந்தி மக்கள் ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்தார்களே, அதை எண்ணி பார்க்கிறோம். இந்த குருத்தோலையின் நிகழ்வின் 5 உண்மைகளை நாங்கள் பார்க்க இருக்கிற நேரத்திலே கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக.
எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை, மாற்றங்களை, ஏற்றங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக வெற்றி பவனியாக செல்லுகிறார். இது ஒரு வெற்றி பவனி, இட்ஸ் a triumphal entry. எதற்காக அங்கு அவர் அந்த பவனியை செய்கிறார்? இதுதான் அவருடைய ஊழியத்தின் உச்சக்கட்ட ஒரு நிறைவேறுதலாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது. வாட் இஸ் his மிஷன்? அவருடைய பணி என்னப்பா? அவருடைய பணி என்னன்னா, அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் ஜீவனை பலியாக தருவதுதான், தன்னையே தியாக பலியாக தருவதுதான் அந்த ஊழியத்தின் உச்சக்கட்ட நிறைவேறுதலாக இருக்கிறது. அதாவது ரோமர்கள் கண்டுபிடித்த சிலுவை மரணம், ரோமர்கள் இந்த உலகிலேயே மிக கொடூரமான, மிகவும் அவமானத்திற்குரிய ஒரு மரண தண்டனையை கண்டுபிடித்திருந்தார்கள். அதுதான் சிலுவை மரணம். அப்படிப்பட்ட மரணத்தின் மூலமாய் தன்னையே தியாக பலியாக்குவதற்காகத்தான் இயேசு எருசலேமை நோக்கி வெற்றி பவனியாக செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது உலக மக்கள் அனைவருடைய பாவங்களையும் சுமர்ந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் அங்கு செல்லுகிறார். பாருங்கள், மரணம் என்பதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பயம். எல்லாருக்கும் பயம்னாலே மரண பயம் தான் பெரிய பயம்னு எல்லாமே சொல்லுவாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக தன்னையே பலியாக்குவதற்காக, தியாக பலியாய் தன்னையை செலுத்துவதற்காக அவர் எருசலேமை நோக்கி வெற்றி பவனி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். இது உண்மையிலேயே ஒரு வெற்றி பவனி தான். இது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதலாக இங்கு காணப்படுகிறதை நாம் காண முடியும். சென்ட் அகஸ்டின் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், the old testament conceals the new testament, the new testament reveals the old testament. திரும்பமாக சொல்கிறேன், the old testament conceals the new testament and the new testament reveals the old testament. தமிழ்ல சொல்லணும்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை உள்ளடக்கி இருக்கிறது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை உள்ளடக்கி இருக்கிறது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இந்த ஒற்றுமையை இவர் இவ்வாறாக அழகாக சொல்லி வைத்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. இங்கே அவ்வாறாக பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக 2 வசனங்கள் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதிலே ஒன்று சகரியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலே 9வது அதிகாரம் 9வது வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அதே போல ஏசாயா 62வது அதிகாரத்திலே 11வது வசனமும் இங்கு நிறைவேறுகிறது. ஏசாயா 62வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 62:11. அங்கே என்ன வருகிறது? அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போது நாம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் வாசித்தோம் அல்லவா? அது இந்த சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனமும் இந்த ஏசாயா 62வது அதிகாரம் 11வது வசனமும் நிறைவேறுதலாக அங்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நன்றாக கவனிங்கள். இயேசு மிகவும் பிரபலியமிக்கவராக புகழ்பெற்றவராக அந்த இடத்திலே மாறி இருக்கிறார். ஏனென்றால், அதாவது செலிபிரிட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் புகழ் வாய்ந்தவராக அவர் விளங்குகிறார். காரணம் என்ன? அவர் குருடரின் கண்களை திறந்தார், செவிடர்களை கேட்க பண்ணினார், முடவர்களை நடக்க பண்ணினார், ஏன் மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பினார். எனவே அவருடைய மகிமை உலகமெங்கும் பரவிற்று. அவருடைய மகிமை
அப்போதைய ராஜாக்கள் எல்லாரை காட்டிலும் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசுவே ராஜாதி ராஜா. எல்லோரும் என்னோடு கூட சொல்லுங்கள், இயேசுவே ராஜாதி ராஜா. இயேசுவே ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜாதி ராஜா. இந்த அறிக்கையை நீங்கள் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக அவர் எருசலேமுக்குள் சென்று அந்த வெற்றி பவனியை செல்வதன் மூலமாக 5 காரியங்களை நமக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு அல்லது குருத்தோலை நிகழ்வு நினைவுபடுத்துகிறது. அந்த 5 காரியங்கள் என்ன என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். 5 truths on Palm Sunday. இந்த குருத்தோலை நிகழ்வு 5 உண்மைகளை நமக்கு விளக்குகிறதாக இருக்கிறது. அதிலே முதலாவது, it's a symbolic representation of Jesus' final victory over death. இது இயேசு கிறிஸ்துவின் இறுதி வெற்றியை அடையாளப்படுத்துகிறதாக அமைந்திருக்கிறது. அதாவது இது இயேசு கிறிஸ்து மரணத்தின் மீது அவர் பெறப்போகிற இறுதி வெற்றியை அடையாளப்படுத்துகிறதாக அமைந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. 1 கொரிந்தியர் 15:55 பார்க்கிறோம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்கிற ஒரு வெற்றி முழக்கத்தை அங்கு நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து அவர் விரைவில் பெறப்போகிற மரணத்தின் மீதியான வெற்றியை குறிப்பிடுகிறதாக இது அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே மக்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியோரங்களில் பரப்பி விடுகிறார்கள். அவர்கள் மர கிளைகளை, குருத்தோலை கிளைகளை வெட்டி வழியிலே பரப்பி விடுகிறார்கள். குருத்தோலைகளை ஏந்தி வெற்றி முழக்கமிடுகிறார்கள். இந்த குருத்தோலை என்பது அது நன்மையையும் வெற்றியையும் குறிக்கிறதாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றி, மரணத்தின் மீதான வெற்றி பெறுகிறார் என்பதற்கு ஒரு முன் அடையாளமாக இது இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வெற்றியை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வெற்றி அவர் கொடுக்கிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வெற்றி அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வெற்றி அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய ஊழிய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வெற்றியை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் வெற்றியை கொடுக்கிற தேவன். இந்த குருத்தோலை ஞாயிறு அல்லது குருத்தோலை நிகழ்வு இறுதியிலே அவர் பெறப்போகிற மரணத்தின் மீதான வெற்றியை உணர்த்துகிறதாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு அடியிலே பாடுவோமா? ஒரு பாடலிலே ஒரு அடி பாடுவோம். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நானோ சென்ன பாடிடுவேன், நானோ சென்ன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. ஹல்லேலூயா. இந்த குருத்தோலை நிகழ்வு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நிறைவிலே அவர் பெறப்போகிற மரணத்தின் மீதான வெற்றியை அடையாளப்படுத்துகிறதாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது முதலாவது காரியம். இரண்டாவதாக, இந்த குருத்தோலை நிகழ்வு அல்லது குருத்தோலை ஞாயிறு இயேசு கிறிஸ்துவே சமாதான பிரபு என்பதை நமக்கு நினைப்பூட்டுவதாக அமைந்திருக்கிறது. It reminds us that Jesus is the Prince of Peace. அவரே சமாதான பிரபு என்பதை நமக்கு நினைப்பூட்டுவதாக இது அமைந்திருக்கிறது.
இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே தன்னுடைய பயணத்தை, வெற்றி பவனியை தொடங்க அதை தெரிந்தெடுத்திருக்கிறார். பாருங்கள், இது சகரியா 9:9 நிறைவேறுதலாய் இருக்கிறது. 9:9 என்ன சொல்லுகிறது? சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையின் நிறைவேறுதலாக இது அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த கழுதை என்பதும் சமானத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. கழுதையிலே அக்காலத்திலே ராஜாக்களும் மனிதர்களும் ஏறி பயணம் செய்கிற ஒரு வழக்கமான ஒரு செயலாகத்தான் இருந்தது. போருக்கு செல்கிறவர்கள் குதிரையிலே செல்வார்கள், யானையிலே செல்வார்கள். ஆனால் இங்கே கழுதையின் மீது சமானத்தை கொண்டு போகிறவராய் இங்கு அமைந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. அவர் சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? உங்கள் போராட்டம் என்ன? நீங்கள் எந்தெந்த காரியங்களிலே உங்கள் நிம்மதியை இழந்து நிற்கிறீர்கள்? இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறார். அவர் சமாதானத்தை கொண்டு வருகிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களா? அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களா? உங்களுடைய ஊழிய வாழ்க்கையிலே நீங்கள் சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். இந்த உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத தெய்வீக சமாதானத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் அவர் கொடுக்கிற சமாதானத்தை பணத்தினால் வாங்க முடியாது, பட்டத்தினால் வாங்க முடியாது, இந்த உலக பெருமையினால் வாங்க முடியாது, அந்தஸ்தினால் ஆஸ்தியினால் வாங்க முடியாது. இந்த உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத தெய்வீக சமாதானத்தினால் அவர் உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா, glory to Jesus. தெய்வீக சமாதானத்தினால் அவர் உங்களை நிரப்புகிறார். ஏன் தெரியுமா? அவர் சமாதான பிரபு. பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே அவர் சொல்கிறார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா, இவர் சமாதான பிரபு. இவர் சமாதானத்தை இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, இந்த குருத்தோலை ஞாயிறு அல்லது குருத்தோலை நிகழ்வு, இது இயேசு கிறிஸ்துவே சமாதானத்தின் ராஜா, சமாதான பிரபு என்பதை நமக்கு நினைப்பூட்டுவதாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, இந்த குருத்தோலை நிகழ்வு இயேசுவே இரட்சகர் என்பதை நினைப்பூட்டுவதாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவே இரட்சகர் என்பதை நினைப்பூட்டுகிறதாக இது அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேல் ஏறி பவனி வருகிறதை பார்க்கிறோம். மக்கள் தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் வழியோரங்களில் விரித்து ஆர்ப்பரித்து அவரை வரவேற்கிறார்கள், இவரை கொண்டாடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம் ஓசன்னா 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 என்று சொல்லி அவர்கள் முழக்கமிடுகிறதை பார்க்கிறோம். ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? ஓசன்னா என்றால் சேவ் நவ், இப்பொழுதே ரட்சியும் என்ற அர்த்தத்திலே அது வருகிறது. ஓசன்னா என்றால் இப்பொழுதே ரட்சியும் என்ற அர்த்தமாம். அவர்கள் இப்படியெல்லாம் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக அப்பொழுது மக்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது இவர்கள் வேறு சாம்ராஜ்யத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து தங்களை விடுதலையாக்குவார் என்ற எண்ணத்திலே இவரை ஒரு பூமிக்குரிய உலகத்திற்குரிய ராஜாவாக அவர்கள் எதிர்பார்த்து முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு வைத்திருக்கிற திட்டம் வேறு. உங்கள் திட்டம் தற்காலிகமானவைகள், இயேசுவின் திட்டம் என்றென்றைக்கும் நிரந்தரமானவைகளாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் திட்டம் உங்கள் திட்டத்தை விட மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அவருடைய திட்டம் என்ன? இந்த உலக மக்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இந்த பாவத்தின் மூலமாய் இந்த உலகத்திலே எல்லா விதமான நல்ல காரியங்களும் இழந்து நிற்கிறார்கள், தேவ மகிமை இழந்து போய் விட்டார்கள். இந்த உலக மக்களை மீட்டெடுக்க வேண்டும், அதுதான் அவருடைய திட்டம். அவரே இரட்சகர். உங்கள் ராஜா உங்களிடத்தில் வருகிறார், அவர் ரட்சிக்கிறவராயும் வருகிறார், தாழ்மை உள்ளவராகவும் வருகிறார் என்று சொல்லி எல்லாம் போடப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இயேசுவே இரட்சகர். ஜீசஸ் இஸ் த சேவியர்.
Jesus is the savior of the world. இவரே உலக ரட்சகர். வேதத்தில் தெளிவா எழுதி இருக்கிறது. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 43:11 படிச்சு பார்த்தீங்கன்னா, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு ரட்சகர் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு ரட்சகர் இல்லை என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. even I am the Lord, and apart from me there is no savior. அழகாக அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதே கருத்து புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு பத்தி தான் சொல்லிட்டு வராங்க. அந்த கான்டெக்ட்ல தான் வருது. நான் அதை இயேசுன்னு போட்டே சொல்றேன். இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமமே உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. உங்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து விடுதலையாக்குகிற ஒரே ரட்சகர் இயேசு கிறிஸ்து. the savior of the world, உலக ரட்சகர். இயேசுவே உலக ரட்சகராக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்வது? ரோமர் 10:9 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே தேவன் என்று உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். வெரி சிம்பிள். நீ பணம் கொடுத்து வாங்க முடியாது. நீ உன்னுடைய கிரியைகளெல்லாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுதான். இயேசுவே தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசுவும் தேவன் அல்ல, இயேசுவே தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசுவும் தேவன் என்று அல்ல, இயேசுவே தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசுவும் ஒரு தெய்வம் என்று அல்ல, இயேசு மாத்திரமே தேவன் என்று நீ உன் இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது, தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று அறிக்கை செய்யும் பொழுது, இயேசுவே தேவன் என்று அறிக்கை செய்யும் பொழுது, தேவன், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி, 3 ஆள் தத்துவங்கள் ஒரே தேவன். பிதாவாகிய ஆள் தத்துவத்தின் தேவன் இவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறாய். ஓசன்னா என்றால் சேவ் நவ், இப்பொழுதே என்னை ரட்சியும் என்று அர்த்தம். சொல்லுங்க, இயேசுவே என்னை ரட்சியும், என் பாவத்திலிருந்து என்னை ரட்சியும், என்னுடைய சாபத்திலிருந்து என்னை ரட்சியும், இந்த உலக பாடுகளில் இருந்து என்னை ரட்சியும், இந்த உலக போராட்டங்களில் இருந்து என்னை ரட்சியும், இந்த உலக வேதனைகளில் இருந்து என்னை ரட்சியும், இந்த உலக நாச மோசங்களில் இருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை எல்லா விதமான நாச மோசங்களில் இருந்தும், ஆபத்துகளில் இருந்தும், போராட்டங்களில் இருந்தும், பிரச்சனைகளில் இருந்தும் ரட்சிக்கிறார், விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே ரட்சகர் என்பதை இந்த குருத்தோலை ஞாயிறு அல்லது குருத்தோலை நிகழ்வு நமக்கு நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. 4வதாக, இந்த குருத்தோலை ஞாயிறு அல்லது குருத்தோலை நிகழ்வு இந்த உலகத்திற்கு ரட்சகராகிய இயேசு அவசியம் தேவை என்பதை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. It reminds us how much they needed a savior. இந்த உலகத்திற்கு ரட்சகராகிய இயேசு எவ்வளவு அவசியமாயிருக்கிறார் என்பதை உணர்த்துவதாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வெற்றி பவனி சென்று கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து அவரை கொண்டாடுகிறார்கள். அந்த சூழலில் நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 41-2 படிச்சு பாருங்க. லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 41-42. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டெழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுகிறார். நிகழ்வை பாருங்கள். இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். He is all knowing God. Jesus is omniscient. He is omniscient. அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். இன்று
ஓசன்னா என்று சொல்லுகிற இதே ஜனங்கள் நாளை இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லுவார்கள். இன்று ஓசன்னா என்று சொல்லுகிற இதே ஜனங்கள் நாளை அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லுவார்கள் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, நேற்று உங்களை புகழ்ந்தவர்கள் இன்று உங்களை இகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கலாம். இன்று உங்களை புகழ்கிறவர்கள் நாளை உங்களை இகழ்ந்து பேசலாம். கவலைப்படாதிருங்கள், இரட்சகர் உங்களோடு இருக்கிறார். எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்குவார். எல்லா இக்கட்டுகளிலும் இருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்குவார். பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்து இந்த கொண்டாட்டத்தின் மத்தியிலும் அவர் எருசலேம் நகருக்கு அருகாமையில் வந்த பொழுது கண்ணீர் விட்டு அழுதார். இன்றைக்காயிலும் உனக்கு சமானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாயிருக்குமே என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் உள்ளம் உடைந்து அழுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் இன்று இரட்சகர் யாரென்று அறியவில்லை. இந்த இரட்சகர் அவர்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை அவர் உணர்ந்தவராய் அழுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் இயேசுவை அறிய வேண்டிய விதத்தில் அறியாதவர்களை பார்த்து இந்த இரட்சகர் கண்ணீர் வடித்துதான் கொண்டிருக்கிறார். இயேசுவை ஏதோ மனிதர்கள் ஒருவராக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இவர் தெய்வம், ஆனால் மனிதனாக வந்தார் என்பது அநேகருக்கு தெரியவில்லை. இயேசுவை அவர்கள் இன்றாவது அறிந்திருந்தார்களானால் நலமாயிருக்குமே என்பது அவருடைய உள்ளத்தின் வாஞ்சையாயிருக்கிறது. அதுவே அவருடைய கதறுதலாயிருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த இரட்சகர் என்கிற இரட்சகர் உலகத்திற்கு மிக மிக அவசியமாயிருக்கிறார், இந்த மக்களை விடுதலையாக்குவதற்கு. அருமையானவர்களே, பழைய வேதங்களிலே நிறைய ஜெபங்கள் எழுதி வச்சிருக்காங்க. பிரேயர் என்ன? அந்த பிரேயர் அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்திமா அமிர்தம் கமய, அதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? அசத்தோமா சத்கமய, அசத்தியமான காரியங்களில் இருந்து என்னை சத்தியமான காரியங்களுக்கு வழி நடத்தும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்றேன். உண்மை இல்லாத காரியங்களில் இருந்து என்னை உண்மையான காரியத்திற்கு வழி நடத்தும். இயேசு நானே சத்தியம்னு சொன்னார், நான் தான் சத்தியம்னாரு. தமசோமா ஜோதிர்கமய, இருளில் இருந்து என்னை வெளிச்சத்திற்கு வழி நடத்தும் என்பதுதான் அந்த ஜெபம். நானே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்று இயேசு முன்மொழிந்தார். மாத்திரமல்ல, முத்திமா அமிர்தம் கமய என்று சொன்னார்கள், ஜெபித்தார்கள். அதாவது மரணத்திலிருந்து என்னை ஜீவனுக்கு வழி நடத்தும் என்று சொல்லி ஜெபித்தார்கள், வேண்டுதல் செய்தார்கள். இயேசு நானே ஜீவனாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் பிரகடனப்படுத்தினார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை ஜீவனுக்குள் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வழியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை சத்தியத்திற்குள் நடத்துகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை வெளிச்சத்திற்குள் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருளான இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய உண்மை இல்லாத நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை சத்தியத்திற்குள் வழி நடத்துகிறார், உண்மைக்குள் வழி நடத்துகிறார். மரணத்திலிருந்து உங்களை காத்து அவர் ஜீவனுக்குள் நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறு, அதாவது இந்த குருத்தோலை நிகழ்வு, இந்த இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் இந்த உலகத்திற்கு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்துகிறதாக அமைந்திருக்கிறது. ஒரு பாடலை பாடுவோமா? இரட்சகரே இயேசு ராஜா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசு ராஜா, ஆராதனை
ஆராதனை ஆராதனை. அருமையானவர்களே, இந்த குருத்தோலை நிகழ்வு, இந்த குருத்தோலை ஞாயிறு இந்த உலகத்திற்கு இரட்சகராகிய இயேசு எவ்வளவு அவசியமாக இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறதாக அமைந்திருக்கிறது. இது 4வது காரியமாக இருக்கிறது. 5வதாக, இந்த குருத்தோலை நிகழ்வு இயேசுவே ராஜாதி ராஜா என்பதை உணர்த்துவதாக, ஞாபகப்படுத்துவதாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது, this Palm Sunday reminds us that the reign of Christ is far greater than any of the mind of man would ever conceive or plan. தமிழ்ல சொல்லணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுடைய மூளையும் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு இயேசுவின் ராஜ்யம் பெரியதாக இருக்கிறது என்பதை விளக்குகிறதாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இயேசுவே ராஜாதி ராஜா. இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவர் பாராட்டின உரிமைகளை பாருங்கள். He claims that he is the bread of life, he is the life, he is the truth, he is the door. போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா நான் சொல்றேன், கவனிங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நானே ஜீவ அப்பம், யோவான் 6:35. நானே உலகத்தின் ஒளி, யோவான் 8:12. நானே வாசல், யோவான் 10:9. நானே நல்ல மேய்ப்பன், யோவான் 10:11. நானே வழி, நானே வழியும், யோவான் 14:6. நானே சத்தியமும், யோவான் 14:6. நானே ஜீவனும், யோவான் 14:6. நானே மெய்யான திராட்சை செடி, யோவான் 15:1. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், யோவான் 11:25. ஆபிரகாமுக்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன், யோவான் 8:58. என்ன அழகாக சொல்லி இருக்கிறதை பாருங்கள். ஆங்கிலத்தில் சொல்றேன், I am the bread of life, I am the light of the world, I am the door, I am the good shepherd, I am the truth, I am the life, I am the door, and I am the true wine, I am the life and resurrection, I am before Abraham was I am. பாருங்களேன், உரிமை. இயேசு கிறிஸ்து who he is. நானே மெய்யான திராட்சை செடி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஆபிரகாமுக்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஜீவ அப்பம் நானே, ஜீவ ஒளி நானே, நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன். இப்படி அவர் அடுக்கிக் கொண்டே செல்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நிறைய பேர் இயேசு எங்க நான் கர்த்தர்னு சொன்னாரு, ஆண்டவர்னு சொன்னார்னு ஒரு குருட்டாட்டமான கேள்விகளை கேட்பார்கள். அதற்கு இதுதான் பதில். எபிரேய மொழியில அந்த பழைய ஏற்பாடை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, மோசேக்கு தேவன் தரிசனமாகிறார். மோசே, ஆண்டவரே நீர் யார், உங்களுடைய பேர் என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஐ ஆம் தட் ஐ ஆம்ங்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்போ ஐ ஆம்ங்கிறதுக்கான எபிரேய வார்த்தை எபிரேயத்தில் வாழ்ந்தவர்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஐ ஆம்னா காடுன்னு அர்த்தம். இங்க இயேசு கிறிஸ்து அந்த ஐயாமே நான் தான் ஐயாங்கிறார். இவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. He is your everything. இயேசுவே எனக்கு எல்லாமுமா இருக்கிறார். இயேசுவே உங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற ஜனங்கள் பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான போராட்டங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலான போராட்டம், குடும்ப வாழ்க்கையிலான போராட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலான போராட்டம், ஊழிய வாழ்க்கையிலான போராட்டம், எங்கும் போராட்டம், எதிலும் போராட்டம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய போராட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், I am the resurrection and the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் விடுதலை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் வெற்றியை கொடுப்பார்.
உங்களுக்கென்று அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இந்த போராட்டத்திலிருந்து எந்த மனுஷனாவது வந்து எனக்காக போராடி என்னை வாழ வைக்க மாட்டானான்னு நினைப்பீங்க. உங்களுக்காக ஒருவர் வந்தார், உங்களை வாழ வைப்பதற்கு வந்தார். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை வாழ வைப்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அடிமைதனத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து போயிருந்த உங்களுக்கு ஜீவன் தந்து உங்களை வாழ வைப்பதற்காக அவர் வந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் உங்களோடு இருந்தார், உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? If God is for you, then who can be against you? இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக போராடி உங்களை வாழ வைக்கிறார். 1 கொரிந்தியர் 15:55 பார்க்கிறோம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இவர் மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர். இவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை வாழ வைப்பதற்காக தன்னையே பலியாக்கின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் இந்த குருத்தோலை ஞாயிறு அல்லது குருத்தோலை நிகழ்வு நமக்கு உணர்த்துகிற 5 காரியங்கள். ஒன்றாவது, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய பணியின் உச்சக்கட்டமாக அவர் மரணத்தின் மீது பெறப்போகிற வெற்றியை உணர்த்துவதாக இது அமைந்திருக்கிறது இந்த குருத்தோலை நிகழ்வு. இரண்டாவது, இந்த இயேசுவே சமாதானத்தின் ராஜா, சமாதான பிரபு என்பதை உணர்த்துவதாக இது அமைந்திருக்கிறது. மூன்றாவதாக, இவரே உலக இரட்சகர் என்பதை உணர்த்துவதாக இது அமைந்திருக்கிறது. நான்காவதாக, இந்த உலகத்திற்கு இரட்சகராகி இயேசு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. ஐந்தாவதாக, இந்த இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா, இவருடைய ராஜ்யம் முடிவில்லாதது என்பதை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டால், இவரை புரிய வேண்டிய விதத்திலே புரிந்து கொண்டால், இவர் உங்களை வாழ வைக்கிற தேவன். இவர் உங்களுக்கு வெற்றியை தருகிறார். இயேசு உங்களுக்கு வெற்றியை தருகிறார். இயேசு உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை தருகிறார். இயேசு உங்களை வாழ வைக்கிறார். உங்களுடைய எல்லா போராட்டங்களிலும் உங்களை விடுதலையாக்குகிறார். உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறார். ரட்சிப்பை அருளுகிறார். உங்கள் மீது அவர் ஆளுகை செய்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுவுக்காக நீங்கள் வாழும் பொழுது அவர் கொடுக்கிற அநேக வெற்றியையும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று உயர்வீர்கள் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த குருத்தோலை நிகழ்வு உணர்த்துகிற 5 உண்மைகளை நாங்கள் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து உடைய ஊழிய பணியில் இறுதியாய் பெறப்போகிற வெற்றி அது உணர்த்துவதாக அமைந்திருந்தது என்று பார்த்தோம். நீர் வெற்றி பெற்றிருக்கிறீர், மரணத்தை ஜெயித்திருக்கிறீர். இரண்டாவது, இயேசு நீர்தான் ராஜாதி ராஜா, நீர்தான் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு, நீரே ரட்சகர், இந்த ரட்சகர் உலகத்திற்கு அவசியம் என்றெல்லாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் அருமையான இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் நீர் நன்றாக அறிவீர். எல்லா விதமான நாச மோசங்களுக்கும் எங்களுக்கு விலக்கி காத்திரலும், எங்களை விடுதலையாக்கும். நாங்கள் விடுதலையோடு கூட வெற்றியோடு கூட வாழ உமக்கு சாட்சி எனக்கு உதவி செய்யும். இந்த காணொலியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.